பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக, மதுரை எக்கனாமிக் சேம்பரின் சார்பில் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஒன்று கூடுதல் நிகழ்ச்சியிலே உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும், மதுரை எக்கனாமிக் சேம்பரினுடைய தலைவர் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் என் மீதும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிகுந்த பெரியோர்களே, ஜமாத்தார்களே, இளைஞர்களே, தொழிலதிபர்களே, ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மதுரை எக்கனாமிக் சேம்பர் உருவாக்கப்பட்டு மிகச்சிறப்பாக முஸ்லிம் சமூகத்தை ஆற்றல் படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னார்வத்தோடு தன்முனைப்போடு தன்னலம் கருதாது பணியாற்றி வரக்கூடிய இந்த அமைப்பிற்கு, அதனுடைய பொறுப்பாளர்களுக்கு, அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு, அதோடு இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் கவலையும் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளாக முஸ்லிம் சமூகத்தினுடைய மஹல்லாக்களிலே தெரு தெருவாக சுற்றி வரக்கூடிய, நான் பார்த்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு தொகுத்து, தமிழகத்திலே ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு மணி நேரத்திற்கு இந்த வகுப்பாக அதை தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வகுப்பு என்பது இப்போது நீங்கள் செய்து வரக்கூடிய வணிகம் அல்லது தொழில், இவற்றில் ஏற்படக்கூடிய டே டு டே அஃபேர்ஸினுடைய சிக்கல், அந்த சிக்கல் குறித்து எதுவும் பேச போகிறதில்லை. அது எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு என்ன தெரியுமோ நான் தெரிஞ்ச விஷயத்தை உங்களோடு ஷேர் பண்ணிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாத விஷயத்தை எதையும் நான் சொல்ல போகிறதில்ல. அதனால் அந்த விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழல், ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. அதனால் நீங்கள் உங்களுடைய நீங்கள் இப்போது செய்து வரக்கூடிய தொழில் வணிகத்தை, அதை மேம்படுத்துவதற்கு உண்டான அந்த டே டு டே அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, நெருக்கடிகளை பின் பாயிண்டாக கண்டறிந்து அதற்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகுப்பல்ல. அது எனக்கு தெரியாது. பைபாஸ், இன்னொரு ரூட், இன்னொரு பாதையில் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை தான் நாங்கள் வந்துட்டு பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ கான்டெம்பரரி இஷ்யூஸ் அல்ல, பைபாஸ் போட்டு அந்த பைபாஸில் நம்ம பயணிக்கும் போது என்ன மாற்றம் ஏற்படும், ஏன் அந்த பைபாஸில் நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத உங்களோடு ஷேர் பண்ணக்கூடிய வகுப்பு தான் இந்த வகுப்பு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் நேரடியாக பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிந்த அளவுக்கு நான் இந்த வகுப்பினுடைய இறுதியில் அது தெளிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த ஜமான் அண்ணன் பேசும்போது அவங்க கிளியராக பின் பாயிண்டாக இஷ்யூவை பண்ணாங்க. இண்டிவிஜுவலாக நம்ம டெவலப் ஆகிறோம், ஆஸ் அ கம்யூனிட்டியாக வீக் ஆகிறோம், பின்னடைவை சந்திக்கிறோம். இதை புரிஞ்சிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இதுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்டடி, ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டடி பண்ணால் தான் இது எக்ஸாக்ட்லி இது பாயிண்ட் அவுட், எங்கே சிக்கல் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். நம்ம தனிப்பட்ட நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி, முஸ்லீம் சமூகத்தில் ஏழ்மை கிடையாது, வறுமை கிடையாது, ஏழ்மை இருக்குது. சரியா, வறுமை கிடையாது. ஆமாம், 2 வேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், அல்லது ஒரு வேளை உணவுக்கு வழி இல்லாமல் அப்படின்ட்டு எங்கேயுமே தமிழகத்தில் கிடையாது. பிற மாநிலங்களில் இருக்குது, தமிழகத்தில் கிடையாது. ஏழ்மை இருக்கத்தான் செய்யும், அது உலகம் அழிகிற காலம் வரைக்கும் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் தனிப்பட்ட நபர்கள் வளர்ச்சி அடைகின்றனர், சமூகமாக வளர்ச்சி அடையலை அப்படிங்கிற கருத்து சத்தியமான கருத்து. வணிகம் என்பது, தொழில் என்பது சமூகமாக வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த இண்டிவிஜுவலுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இல்லைன்னா இண்டிவிஜுவலுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. இது அந்த இண்டிவிஜுவல் புரிஞ்சிக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும், அவங்களால புரிஞ்சிக்கவும் முடியாது. மஹல்லாலேருந்து விலகி இருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கட்டத்திலையும் சிக்கல் ஏற்படும்.
இது உலக அளவில் இப்போ அரபு நாடுகளில் பார்த்தா இண்டிவிஜுவலாக ஜெயிச்சிடலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கேருந்து அரபு நாடுகளுக்கு போய் தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கலாம். யாருடைய பார்வையும் படாது, யாரும் நம்மளை பற்றி கேட்க மாட்டாங்க, எந்த தடையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துட்டு அரபுலகத்தில் இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டியாகத்தான் ஜெயிக்க முடியும். கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் 2 பேர் முயற்சி எடுத்தா ஜெயிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பெரிய நெருக்கடி ஏற்படும், சஸ்டெயின் ஆக முடியாது நெருக்கடி. ஏன்னா முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும்தான் சமூக பொருளாதார ரீதியான தாக்குதல்கள் எல்லா காலத்திலையும் இருக்கும், வேற எந்த சமூகத்துக்கும் இருக்காது. ஒரு சாதாரண பியூன் வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் முஸ்லீமாக இருக்காரு அப்படின்னா ஒரு நாளும் சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு. அதே மாதிரி ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரும் சந்திக்கிறார். பியூன் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவரும் சந்திக்கிறாரு. விதங்கள்ல வேறுபாடுகள் இருக்கும், ஒதுக்குதல் இருக்கும், புறக்கணிப்புகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், அவமதிப்புகள் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இது வேற எந்த சமூகத்துக்கு, ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் முஸ்லீம் சமூகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இது உலகம் அழியிற காலம் வரைக்கும் இருக்கும். ஒரு கட்டத்தில் இருக்கும், ஒரு கட்டத்தில் மாறிடும் அப்படின்னு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு என்னைக்கு கலிமா சொன்னமோ அல்லது என்னைக்கு சொன்னாங்களோ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னையிலிருந்து உலகம் அழியிற காலம் வரைக்கும் சிஸ்டமேட்டிக்கான நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். இந்த நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்வது? நெருக்கடிகளை ஒடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. எதிர்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்தெடுப்பது தான் முஸ்லீம் சமூகத்தினுடைய அறிஞர்கள், இந்த போன்ற அமைப்புகளினுடைய தலையாய. அதுக்கு முஸ்லீம் சமூகத்தை தயார்படுத்தும், மனதளவில், அறிவளவில், அவங்களுடைய பொருள் அளவில் தயார்படுத்தும். அப்படி தயார்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்தெடுக்க வேண்டியது தான் ஒரு சமூக சிந்தனையாளருக்கான கடமையாக இருக்கிறது. அதனால கம்யூனிட்டியாகத்தான் டெவலப் ஆக முடியும். பிஸ்னஸ் இஸ் அன் கம்யூனிட்டி எஃபர்ட். கம்யூனிட்டியாகத்தான். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நீங்க எந்த சமூகத்தை வேணாலும் பாருங்க, மார்வாரி சமூகத்தை எடுத்துங்க, கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவலுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பொருளாதார ரீதியான ஒருத்தர் 10 கோடி ரூபா வச்சிருப்பார், ஒருத்தர் 5 கோடி ரூபா வச்சிருப்பார், ஒருத்தர் 1 கோடி ரூபா வச்சிருப்பார். ஆனால் என்டையர் சொசைட்டியும் டெவலப் ஆகும். சொசைட்டியாக அவனுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே சொசைட்டியாக இருக்கும். நம்மால் தூக்கி விடணும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா நம்மால் கொடுத்து விற்பனை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற அந்த பொது சிந்தனை, பொது புத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பொது புத்தி இருக்கக்கூடிய சமூகங்கள் தான் ஜெயிச்சிருக்குது இந்தியாவில். இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஜெயிச்சதாக ஜெயிச்சு நின்னதாகவும் சரித்திரம் இல்லை. எங்கே ரேராக இருக்கும், 1 2 இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். சிந்தி சமூகத்தை எடுத்துங்க, ஸ்கிராட்சிலேருந்து உருவாகி வந்த சமூகம். கம்யூனிட்டி எஃபோர்ட், சமூகமாகத்தான் ஜெயிக்கும், இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஜெயிக்கலை. நாடார் சமூகத்தை எடுத்துக்கோங்க, நம்மோடு வாழக்கூடிய சமூகம், கம்யூனிட்டியாகத்தான் டெவலப்மெண்ட். மலையாளி சமூகம் எடுத்துக்கங்க, அதாவது மத சமூகமோ சாதி சமூகமும் கிடையாது, மொழி வழி சமூகம், மொழி சமூகம். இது கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏராளமான சாதிகளும் மதங்கள் இருந்தால் கூட மலையாளி என்ற பொது அடையாளத்தோடு இருக்கிறாங்க. மலையாளிகள் எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க? அங்கே மொழி முன்னால் நிற்கிது, மதம் பின்னால் போயிடுச்சு, சாதி பின்னால் போயிடுச்சு. செட்டியார் நகரத்தார் சமூகத்தை எடுத்துங்க, சமூகமாக வெற்றி. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியது அது இன்னைக்கு சமூகமாக ஜெயிச்சிருக்குது. கவுண்டர் சமூகம் எடுத்துக்கங்க, அல்லது கொங்குல இருக்கக்கூடிய நாயுடு சமூகமாக எடுத்துக்கங்க, சமூகமாக வெற்றி, சமூகமாகத்தான் ஜெயிக்க முடியும். அதனால ஆரம்பத்தில் நம்ம வந்துட்டு ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டிய என்ன அப்படின்னு சொன்னா, நான் மட்டும் என்னால் வெற்றி பெற்று நிற்க முடியாது, என்னோடு இருக்கக்கூடிய என் சமூகத்தோடு சேர்ந்து தான் என்னால் ஜெயிக்க முடியும். அப்போதான் என்னுடைய வெற்றியும் நிலைநிறுத்தப்படும், நான் உருவாக்கக்கூடிய தொழிலுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், என்னுடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படுவார்கள். சமூகமாக மைனாரிட்டி சொசைட்டி ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய சமூகம் அந்த பொது சிந்தனைக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும். இதுதான் பைபாஸ்ன்னு சொல்றது. இந்த பைபாஸ் பாதையில் வரணும். அதுக்கு முன்னோடியாக இந்த எல்லா, நீங்கள் வேறு எந்த சமூகத்தை நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க, டெவலப் ஆன சொசைட்டி, தொழிலில் வெற்றி அடைந்திருக்கக்கூடிய சமூகம், அல்லது அறிவாற்றலில் வெற்றி அடை, பிராமண சமூகத்தை எடுத்துக்கங்க, சமூகமாக வெற்றி. அவங்க எங்கே போனாலும் சரி சமூகமாக வெற்றி. அந்த சமூக சோஷியல் தாட் இருக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பற்றின ஒரு அக்கறை இருக்கும். அந்த அக்கறையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒருத்தட்ட கூடுதலாக இருக்கும், ஒருத்தட்ட கம்மியாக இருக்குமே தவிர அக்கறை பொது சிந்தனையாக இருக்கும். அதனால சமூகமாகத்தான். பிஸ்னஸ் இஸ் அன் கம்யூனிட்டி எஃபர்ட், இட்ஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் எஃபர்ட். இது ஃபிலாசபிக்கலாக நம்ம உள்வாங்கிக்க வேண்டிய விஷயம். பைபாஸ் பாதையில் நம்ம போகும்போது பைபாஸ் எடுத்து போனால் தான் ஜெயிக்க முடியும். கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லோரும் செல்லக்கூடிய பாதையிலேயே, எல்லோரும் பயணிக்கக்கூடிய அந்த கல்வி பாதையிலேயே நம்ம பிள்ளைகளையும் உருவாக்கி எடுத்தோம் அப்படின்னா முஸ்லீம் சமூகம் கல்வியில் வளர்ச்சி அடையாது. மாற்றி யோசிக்கணும், மாற்றி சிந்திக்கணும். பைபாஸ் என்ன,
அப்போதான் ஆற்றல் பெற முடியும். ஏன்னா இது வந்து இன்றைக்கு 90க்கு பிறகு போட்டி ஆயிடுச்சு. பொருளாதாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், ரன்னிங் ரேஸ் ஆயிடுச்சு. அந்த ரேஸ்ல யார் ஓடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த அந்த ரேஸ் நெருக்கடியா மாறிக்கிட்டு இருக்குது. ஓடித்தான் ஆகணும். உட்காரவெல்லாம் முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவெல்லாம் முடியாது. ஓடணும். ஓடலைன்னா ஒடுக்கப்பட்டுருவோம். எந்திரிச்சு ஓடணும், இயங்கணும், இயங்கிக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கணும், அதுக்கு என்ன தேவைங்கிறது சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக் ஆனிச்சுன்னா வீழ்ச்சி. மூவ் ஆனா தான். தேங்கின தண்ணி எப்படி கெட்டு போயிருமோ, ஓடுகின்ற ஆறு போல ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய நெருக்கடியான ஒரு சூழலுக்கு உலகம் வந்துருச்சு. 90க்கு பிறகான உலகம், குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பின்னால இருக்கக்கூடிய உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. இதுல இந்த சமூகமாக ஜெயிச்சிருக்கக்கூடியதுல 1-2 சமூகத்தை பார்த்துட்டு, இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலை என்னன்னு அதையும் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் பார்த்துட்டு இந்த பைபாஸ் எப்படி பாஸ் ஆகிறது அப்படின்னு பார்ப்போம். நிச்சயமாக நான் மறுபடியும் சொல்றேன், இது உங்களுடைய இன்றைக்கு உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய இன்றைய டே டு டே அஃபேர்ஸுக்கான சொல்யூஷன் கிடையாது. இது மாற்றி யோசிக்கிறது, மாற்று வழி. அந்த மாற்று பாதையில் எப்படி பயணிப்பது, அடுத்த ஜெனரேஷன் எப்படி உருவாக்குறது, அடுத்த 10 ஆண்டுகள்ல என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு சிறிய கிளாஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த மெர்ச்சன்ட் கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, வணிக சமூகங்கள் இருக்குது பாருங்க. இந்த வணிக சமூகத்துல நம்மோடு வாழக்கூடிய ஃபர்ஸ்ட் நாடார் சமூகத்தை பாருங்க. சரியா? நான் இது டீப்பா ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லா மேடைகளையும் நான் சொல்லி வந்திருக்கிறேன். நான் டீப்பா போக விரும்பல. ஜஸ்ட் ஒரு 100 பாருங்க. ஒரு 100 வருஷத்தினுடைய ஹிஸ்டரி. 1900 எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது, இதை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணோம்னா போதும். எப்படி இண்டிவிஜுவலா ஜெயிச்சிருக்காங்களா, கம்யூனிட்டியா ஜெயிச்சிருக்காங்களா? கம்யூனிட்டி எஃபர்ட் ஜெயிக்க வச்சிருக்குதா, இண்டிவிஜுவல் எஃபர்ட் ஜெயிக்க வச்சிருக்குதா? 100 years ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜஸ்ட் 100 வருஷத்துல. இந்த ஸ்டடி நம்மோடு வாழக்கூடிய, நமக்கு கண்ணு முன்னால உதாரணங்கள் இருக்குது. அல்லாஹ் உதாரணங்களை காட்டுறான். ஆமா, பிற சமூகத்திலிருந்து உதாரணங்களை காட்டுறான். அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய முயற்சி, அவங்க எப்படி அந்த சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களை வந்து பின்பற்றினார்கள், அந்த பண்புகள் எப்படி இருந்துச்சு. பெரிய சிக்கலே இங்க இதுதான் ஃபுல்லா. ஆமா, வழிகாட்டக்கூடியவர்களை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, என்ன மாற்றங்கள் ஏற்படும். 100 வருஷத்துக்கு முன்னால அவங்களுக்கு பேர் என்ன, பனையேறிகள்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அழைக்கப்பட்டாங்க. சாணார்கள், பனையேறிகள், பார்த்தாலே தீட்டு, தொட்டால் அல்ல பார்த்தால் தீட்டு அப்படின்ட்டு ஒதுக்கப்பட்ட சமூகம். நாடார் சாதி, ஈழவா சாதி உள்ளிட்ட 17 சாதிகள் தெருவில் நடக்கின்ற போது அந்த சமூகத்தினுடைய பெண்கள் மேலாடை அணியாமல் போகணும் அப்படிங்கிறது அரச உத்தரவா இருந்துச்சு. திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அரச உத்தரவு. 17 சாதிகளுக்கு அவ்வளவு கொடுமைகளை சந்திச்ச சமூகம். ரோட்ல துண்டு போட்டுட்டு போகக்கூடாது, செருப்பு வணிஞ்சிட்டு போகக்கூடாது, நெஞ்ச நிமித்திட்டு போகக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது. இது எல்லாமே அவர்களுக்கான நெருக்கடியா, வாழ்றதே அவங்களுக்கு சிக்கலா இருந்துச்சு. அந்த நெருக்கடி தான் பல தலைவர்களை தோற்றுவித்துச்சு. எப்பவுமே நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படாத சமூகம் சாதிச்சதாக சரித்திரமே கிடையாது. மனிதனும் சாதிக்க மாட்டான். நெருக்கடி தான் மனிதனை வந்துட்டு துள்ளி எழும்ப வைக்கும். நெருக்கடி வராத சமூகம், மனிதன் வந்துட்டு சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. யார் வந்துட்டு வளர்ந்து வந்து ஜீரோக்கு போறாங்க பாருங்க, அந்த ஜீரோக்கு போறது என்னன்னா, ஒரு ரப்பர் பந்தை வந்து நீங்க வேகமா அடிச்சீங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் ஜம்ப் ஆகும் பாருங்க. ஜீரோக்கு போகாம சாதிச்ச தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள் என்று ஒரு ஆளு கூட கிடையாது. ஒரு ஆளு கூட கிடையாது. ரிஸ்க் எடுக்காம சாதிச்ச தொழிலதிபர் என்று ஒரு ஆளு கூட கிடையாது. ரிஸ்க் எடுக்காம சாதிக்க முடியாது. கையில வச்சிருந்ததை இழந்து பாடம் படித்து எழுந்து வராத ஆளே கிடையாது உலகத்துல. சாதிக்கவே முடியாது. தொழில், வணிக வளர்ச்சி, செல்வம் பெருக்குதல்ங்கிறதுன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது, குணங்கள் இருக்குது. இந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸுக்குள்ள வராம அது ஜெயிக்க முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு ஜெயிக்க முடியுமா? நெவர், ஒரு நாள் நடக்காது. அதனால இந்த மாதிரி இருந்த சமூகம் அந்த 100 வருஷத்துல அவங்க பட்ட அவமானங்கள் இப்படி மாத்தினுச்சு. ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம், கருவாட்டி வியாபாரம், கருப்பட்டி வியாபாரம், தெரு தெருவா போய் வியாபாரம் பண்றது. மதுரை மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய யங்கர் ஜெனரேஷனுக்கு தான் தெரியாது. நாடார்னா யாருன்னு தெரியாது. படிக்கக்கூடிய பசங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு நாடார் சமூகம் யாருன்னு தெரியாது. ஆனா ஓரளவுக்கு எல்லாமே வந்துட்டு சமூக அக்கறை உள்ள மக்கள், புரிதல் உள்ள மக்கள். அதனால இதுக்கு தெற்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு பாருங்க, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த பகுதி தான். மதுரையிலிருந்து அப்படியே அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான்
இந்த நாடார் சமூகத்தினுடைய இந்த நெருக்கடி என்ன பண்ணுச்சு, சமூக சோசியல் நெருக்கடி, சாதிய நெருக்கடி உந்தி தள்ளுனுச்சு. வியாபாரம் பண்ணலாம். வியாபாரம் பண்ண போன இடத்துல ஏகப்பட்ட சிக்கல் ஏற்பட்டுச்சு. மாட்டு வண்டியில கடை நடத்திட்டு போனாங்க. கருவாட்டு வியாபாரமும் கருப்பட்டி வியாபாரமும். ராத்திரில கொண்டு வந்து அந்த மாட்டு வண்டி நிறுத்துற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க ஆதிக்க சாதி. அப்ப உட்கார்ந்து யோசிக்கிறாங்க இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள், என்னடா செய்யறது? முதலே போச்சே, மாட்டு வண்டியும் போச்சு, முதலும் போச்சு, தொடர்ச்சியா நடக்குது. தடுக்க போனா கொலை செய்யறான், கேட்கறதுக்கு நாதி இல்லை, கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க, அரசு காது கொடுத்து கேட்குது இல்லை. இந்த கமுதி கோயில் விவகாரம் இருக்குது பாருங்க, 1919-20 நடந்த அந்த கேஸ் வந்து கமுதி கோயிலுக்குள்ள நாடார்கள் சென்றார்கள் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போய், உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கு நாடார்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லி ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு ஆதரவாக வழக்காடியவர் யார் தெரியுமா? உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய உவே சாமிநாத ஐயர் தான் நாடார்கள் கீழ்ச்சாதிகள் செல்லக்கூடாது என்று வழக்காடியவர். பிறகு அந்த கேஸ் வந்து பிரிவு கவுன்சில் லண்டனுக்கு போகுது. லண்டன்ல போய் லண்டன் நீதிமன்றத்திலையும் நாடார்கள் செல்வதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு தடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க, இவன் கோயிலுக்குள்ள நம்ம விட மாட்டோம், நம்ம கோயிலை கட்டுவோம், புதுசா நம்மளே கோயிலை கட்டுவோம். திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குது பாருங்க, அந்த கோயில்ல நாடார்கள் உள்ளே செல்வதற்கு தடை. 17 சாதிகள். இந்த காம்பவுண்ட் சுவர்ல ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியா முருகனை பார்த்துக்கலாம். அப்படி அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம். அதை விட ஏன், உங்களுக்குலாம் தெரியும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு. 500 பிரான்ச்சஸ்க்கு மேல இருக்குது. கிட்டத்தட்ட 40,000-50,000 கோடி அவங்களுக்கான வருவாய் இருக்குது. சரியா? 500 பிரான்ச் இருக்குது. ஒரு ஃபயர்ல உருவானது, ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான். உணர்ச்சியை தொட்டாங்க, அவருடைய தன்மானத்தை தொட்டாங்க. அந்த தன்மானத்தை தொட்டது என்ன ஆச்சுன்னா, தன்மானத்தை தனிப்பட்ட நபர்களுடைய தன்மானத்தை தொட்டாங்க, அது கம்யூனிட்டியினுடைய தன்மானத்தை தொட்டதான் மாறுனுச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிம்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அவமானம் தனக்கு ஏற்பட்டதாக என்டையர் முஸ்லிம் சமூகம் உணர்ந்து பாருங்க. அப்போ மாற்றம் வரும். 1919 தூத்துக்குடியில அந்த கருப்பட்டி வாங்கிட்டு பாக்கி காசு கொடுக்குறாரு அந்த வியாபாரி, நாடார் சமூகத்தின் வியாபாரி. அந்த பாக்கி காசை வாங்கி தண்ணியில கழுவி எடுத்து பாக்கெட்ல வச்சாங்க. இதுதான் சம்பவம். பொறையாறுல வந்துட்டு ரத்தன்சாமி நாடார்னு ஒரு பெரிய பங்களா ஃபேமிலி இருந்துச்சு. அவங்க நிறைய பிசினஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிறைய குடுக்கல் வாங்கல்லாம் இருந்தாங்க. ஃபுல்லா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடயும் இருந்தாங்க. அந்த பொறையார் ரத்னசாமி திவான் அவர் என்ன பண்ணாரு, தூத்துக்குடிக்கு வந்தார் இந்த சம்பவம் கேள்விப்பட்டு. கிட்டத்தட்ட ஒரு 21 நாடார்கள் வந்தாங்க. வந்து உட்கார்ந்து அடுத்த மாசமே அங்க வந்துட்டு எல்லாரும் 21 பேரும் காசு போட்டு நாடார் வங்கின்னு ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஒரு ஸ்பார்க் வந்துட்டு எப்படி வந்து மாற்றி அமைச்சிருக்கு, அது எவ்வளவு இன்னைக்கு வந்து ஒரு நாடார் சமூகத்தினுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தூண் எது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். அது யாராலும் மறுக்க முடியாது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொபோசலை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அது ஃபீஸபிள் ஸ்டடி இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி எத்தனை 1000 கோடி வேணும். எப்படி வந்துட்டு சென்னையில் ஸ்ரீநகரில் வந்துட்டு இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் உருவானுச்சு, இதெல்லாம் அது காரணம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நெருக்கடி இப்படி மாற்றுது. இன்றைக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 மளிகை கடை இருக்குது. எந்த சந்துக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம். வேறு யாரும் கிடையாது, கணவனும் மனைவியும் தான். கோயம்பேட்டில் போயிட்டு டிவிஎஸ் 50ல் போயிட்டு காய்கறியிலேருந்து மூட்டையிலேருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வருவார். வந்து போட்டுட்டு கடையை திறந்து, அந்த அம்மா கடையை திறந்து வச்சுருக்கோம், இவர் போய் ரெஸ்ட் எடுப்பார். 2 பேரும் தான் மாற்றி 3500 கடைகள் இருக்குது. இந்த சமூகம் அப்படியே பனையேறிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட சமூகம், இது அப்படியே வணிக சமூகமாக இருந்துச்சு. இப்படி மாறி இந்த சமூகம் தாம் பிள்ளைகளை எப்படி உருவாக்குனுச்சுன்னு பாருங்க. இந்த சமூகத்திலிருந்து இப்படியும் வந்தாங்க. இந்த சமூகத்திலிருந்து இன்னும் சிலர் வந்து ரொம்ப வித்தியாசமா பேரலல் அந்த பைபாஸ் ரோட பயணிக்க ஆரம்பிச்சாங்க. யோசிச்சாங்க, அடுத்து 10 இயர்ஸ்ல என்ன மாற்றங்கள் வரப்போகுது. தனக்கு அது குறித்த நாலேஜ் இல்லை, தட் டசன்ட் மேட்டர், ரிஸ்க் எடுப்போம். யாருக்கு நாலேஜ் இருக்கோ அவங்கள கொண்டு வந்து வச்சு ரிஸ்க் எடுப்போம், இன்வெஸ்ட் பண்ணோம், போனா போகுது, வந்தா சரி. எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஒரு சிவநாடார் போதும் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனையும் அடைச்சு தூக்கி வச்சுட்டு போறதுக்கு. எத்தனை ஐடி கம்பெனிஸ் உருவாயிருக்குது, எத்தனை பிராண்ட்ஸ் உருவாயிருக்குது.
இந்த 100 வருஷத்தில் சோஷியோ எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மாறி இருக்குது. கம்யூனிட்டியாகத்தான் டெவலப் ஆக முடியும். விருதுநகரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, எஸ்விஎன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலினுடைய லோகோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண் கொஞ்சம் அரிசி அள்ளி போடுற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ஸ்கூலினுடைய லோகோ. எப்படி வந்துச்சு அது அப்படின்னா 1925லேருந்து அவங்க எடுத்த முயற்சி. வியாபாரம் செய்யறதுக்கு தடையை உடைச்சாங்க. எங்கெல்லாம் பொருள் விளையுதோ பொருள் விளையக்கூடிய இடத்துக்கே போய் அதை ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து விருதுநகரை மளிகை சாமானுடைய ஹோல்சேல் மார்க்கெட்டாக மாற்றினாங்க. 56ல் வந்துட்டு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, மருதகாசி எழுதின பாட்டு, சிவாஜி நடித்த படம். யாருக்கு தெரியும்? 1956ல் எல்லா மேடையிலையும் நான் சொல்லிட்டு வர்றேன். ஆமாம், எல்லா மேடையிலும் சொல்லுங்க. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணு. அதில் வருதும் பாருங்க, கலையை ஏற்றி பொதியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு 1956ல் வந்து அந்த பாட்டில் விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போட்டு காசை வாங்கு செல்லக்கண்ணு, கேஷ் அப்படின்னா அந்த சமூகம் 56ல் அப்படி அவங்க டெவலப் ஆகிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால் எத்தனை வருஷம் அவங்களுடைய உழைப்பு இருந்திருக்கும். 56ல் பொருள் வாங்கி எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றாங்க. உள்நாட்டுக்கு பல நாடுகளுக்கு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க, பொருள் அனுப்புகிறாங்க. அதையும் தாண்டி பொருள் மிச்சப்படுது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிற நிலை வரும்போது அதுக்கு இங்கிலீஷ் படித்தவன் வேணுமே அப்படிங்கிற ஒரு சிக்கல் வருது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் போய் நம்மளை யார் வந்து சாதிய ரீதியாக ஒடுக்கணும்னா அவன்கிட்டே போய் நிற்கணும், அது அவசியம் இல்லை, நம்மளே ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி விருதுநகரில் ஒரு மாநாடு நடத்தி நாடார் சமூகத்து பெண்கள் எல்லாத்தையும் அழைத்து எல்லாத்துக்கும் ஒரு பானையை கொடுத்து, இந்த பானையை எல்லாம் உங்கள் வீட்டில் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சறதுக்காக அரிசி அள்ளும்போது ஒரு படி அரிசி எடுத்து இந்த பானையிலையும் போடுங்க, உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக. இந்த பானைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு, பிடி அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த பானைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த பானையில் இருக்கக்கூடிய அரிசி காசாக மாற்றப்பட்டு தான் அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் வந்துட்டு அதுக்கு லோகோவே அப்படி வச்சிருக்கிறாங்க. வளையல் போட்ட ஒரு பெண் அரிசி அள்ளி போடுற மாதிரி அந்த ஸ்கூலினுடைய லோகோ 56ல் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் போகிற வழியிலே இருக்கும். இன்னைக்கு அந்த சமூகம் அப்படி மாறி இருக்குது. நெக்ஸ்ட் என்னவோ அதை நோக்கி நகர்ந்துருக்குது. ஆமாம், இது வந்துட்டு அவங்களுடைய உழைப்பு இருந்துச்சு. ஏறக்குறைய அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, சரி, அக்ரேரியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, வேளாண் அந்த தோட்டக்கலை சார்ந்த உழைப்பு, சாதிய நெருக்கடி, அடுத்து அவங்கள ட்ரேடிங்க்கு மாற்றினுச்சு, பொருள் வாங்கி பொருள் விற்கக்கூடிய ட்ரேடிங்க்கு மாற்றினுச்சு. இந்த ட்ரேடிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் எக்கானமி நோக்கி நகர்த்திருச்சு. 90ஸ்க்கு பிறகு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய அதில் இதான் அந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது. நாலேஜ் எக்கானமியை நோக்கி நகர்த்திருக்குது, அறிவு பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்திருக்குது. இதெல்லாம் அவங்க பிராண்ட்ஸ் இந்த 100 வருஷத்தில் உருவாகி எஸ்டாப்ளிஷ் ஆகி உலகத்தினுடைய 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அதனுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த பொருட்கள் இருக்குது. நான் சும்மா ஒரு 7-10 மட்டும் போட்டு வச்சிருக்கிறேன். டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் எவ்வளோ பெரிய பிராண்ட் பாருங்க. பவுண்டோ வந்துட்டு மதுரையில் இருக்கக்கூடிய பவுண்டோ எப்படி தாக்கு பிடிச்சி நின்று இருக்குது பாருங்க. என்னென்ன ஏரியாவில் இருக்காங்க, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், மெடிக்கல் காலேஜ், பேங்க்கு, எலக்ட்ரானிக் அண்ட் பிரிண்ட் மீடியா, சூப்பர் மார்க்கெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், ஐடி, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், தீம் பார்க், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், டெக்ஸ்டைல், ரெடிமேட், ஆயில், க்ரோசரி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், மைன்ஸ், தொடாத துறைகளே கிடையாது. சமூகத்தில் தலை சிறந்த தலைவர்கள் உருவாகி வந்து வழிகாட்டினாங்க. காமராஜர் என்ற ஒரு மகத்தான தலைவர் உருவாகி வந்து ஆதரவாக நின்றார். அந்த சமூகம் எடுத்த முயற்சி, உழைப்பு, அசராத உழைப்பு, ஒரு பிராண்டை உருவாக்கி அந்த பிராண்டுக்காகவே ஒரு நிமிடமும் அந்த பிராண்டு குறித்தே சிந்திச்சது. நாலேஜ் எக்கானமி, இது எல்லாம் நாலேஜ் எக்கானமி. நவீன காலத்தினுடைய பொருளாதாரம் இருக்குது பாருங்க, இந்த மாடர்ன் எக்கானமி இருக்கு. இந்த மாடர்ன் எக்கானமி நாலேஜ் எக்கானமியில தான் லிங்க் ஆகும், ட்ரேடிங்ல லிங்க் ஆகாது. பிஸ்னஸ் இஸ் அ கம்யூனிட்டி எஃபர்ட். நீங்க சமூகம் சார்ந்து உழைத்து சமூகம் சார்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மென்டலி முதல்ல மாறணும். மாறினா தான் வளர்ச்சி ஏற்படும். அன்றைக்கு சாணார்கள், இன்றைக்கு அண்ணாச்சி. 100 வருஷத்துல ஏற்படும். இப்படித்தான் மாற்றம் ஏற்படும். ஒரு சமூகத்துல மாற்றம் ஏற்படுறதா இருந்தால் 50 to 75 100 வருஷம் ஆகும். அப்பதான் மாற்றங்கள் ஏற்படும்.
ரெண்டாவது இன்னொரு சமூகத்தை பாருங்க, நகரத்தார் சமூகம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிநாடு, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூகம் ஓரளவுக்கு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்த சமூகம். அவங்களுடைய தொழில் மற்ற விஷயத்தில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, அதெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளுங்க. அந்த இரண்டாம் உலகப் போரில் வந்துட்டு அடித்து துரத்தப்பட்ட சமூகம், பெருவாரியான மக்கள் ரங்கூன்லேருந்து பர்மாலேருந்து அடித்து துரத்தப்பட்ட சமூகம். பிறகு அவர்கள் உருவாகி வந்து நகரத்தார்னு சொல்லக்கூடிய இந்த 3 பிராண்டை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட போட முடியாத அளவுக்கு அவங்களுடைய பிராண்ட் இருக்குது. முருகப்பா குழுமத்தில் மட்டும் 70,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்க செய்யாத பிஸ்னஸே கிடையாது. 70,000 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி செட்டிநாடு ஏகப்பட்டது இருக்குன்னு வச்சுங்க. இதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், ட்ரேடிங் அல்ல, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், உற்பத்தி பொருளாதாரம், உற்பத்தி தொழில். அதுதான் நாலேஜ் எக்கானமின்னு சொல்கிறது. அதனால் இன்றைக்கு அதுவும் அந்த அதர் கேஸ்ட், ஃபார்வர்ட் கேஸ்டில் இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. 190 நாடுகளில் இருக்கிறாங்க நகரத்தார் சமூகம். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நகரத்தாருங்கிற அந்த ஐக்கியத்தோடு இருக்கிறாங்க. கருத்து வேறுபாடு இருக்குது, அவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு இந்த கோஷ்டி பூசல் இருக்குது, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் அவங்கள அப்படியே ஒருங்கிணைச்சே வச்சு, நகரத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒருங்கிணைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்னன்னா இந்த சமூக ரீதியான சிந்தனையில மாற்றம் வந்தது. இந்த பெக்யூலியரா இந்த சமூகத்துல இதே மாதிரி சில சமூகங்கள்ட்ட கல்ச்சுரல் எக்கானமி இருக்குது பாருங்க. தன்னுடைய கலாச்சாரத்தை வந்துட்டு ஒரு மகத்தான பிராண்டா மாத்தி அது ஒரு மகத்தான வணிக நிறுவனமாக அதை மாத்துறாங்க பாருங்க. செட்டிநாடு குசின் இருக்குது பாருங்க. செட்டிநாடுனோடனே மைண்ட்ல கரெக்டா நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு சமூகத்தினுடைய உணவு பழக்கம் அது சர்வதேச பிராண்டா மாறி இருக்குது பாருங்க. சர்வதேச கான்செப்டா. இதுதான் கல்ச்சுரல் எக்கானமி, கலாச்சார பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகத்தினுடைய உணவு பழக்க வழக்கம். செட்டிநாடு சிக்கன், செட்டிநாடு மீன், செட்டிநாடு கோழி, செட்டிநாடு குழம்பு. எப்படி மாற்ற முடிஞ்சிச்சு? தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் உணவுகள் இருக்குது, அதை வந்து எல்லா சமூகத்துக்கும் கொடுக்கறது. அதில் தனியாக வந்துட்டு ஒரு பெரிய வணிக வாய்ப்புகள் உருவாகி வர்றது. அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது இருக்குது பாருங்க, ஆர்கிடெக்சர் இருக்குது பாருங்க, கட்டிடக்கலை, செட்டிநாடு கட்டிடக்கலை. ஆமாம், அது வந்துட்டு ஒரு தனி கட்டிடக்கலை. அது வந்துட்டு பல வாய்ப்புகளையும் பல தொழில் முயற்சிகளையும் அது ஏற்படுத்துது. செட்டிநாடு ஸ்நாக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த தீபாவளிக்கு இந்த 190 நாடுகளுக்கு பயணமாயிருக்கு. மதுரையிலிருந்தும் சிவகங்கையிலிருந்தும் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். அவங்க வேற ஒன்றும் கிடையாது, எப்படி பேக் பண்றாங்க பாருங்க. அதிரசம், முறுக்கு, சீடை. 190 நாடுகளில் இருக்கக்கூடிய நகரத்தார் சமூகமும் தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் வாங்கினது, பலகாரம் வாங்கினது எங்கன்னா இங்க இருந்து. இதுல எவ்வளவு உபத்தொழில்கள் உருவாகி வருது பாருங்க. கூட பின்றது, சரியா, இதுக்கான பொருட்களை கொடுக்கறது, இதுக்கான அந்த பேக்கேஜிங் சிஸ்டம், எவ்வளவு உபத்தொழில். ஒரு சமூகத்தினுடைய ஒரு கலாச்சாரம், உணவு கலாச்சாரம் எத்தனை குடும்பங்களை வாழ வைக்குது, எத்தனை துணை தொழில்களை உருவாக்குது பாருங்க. கல்ச்சுரல் எக்கானமி. மலபார் உணவு பாருங்க, உலகம் முழுவதும் இன்றைக்கு வியாபித்து இருக்குது. கேரள மக்கள், மலையாளிகள் நடத்தக்கூடிய ரெஸ்டாரண்ட் பாருங்க, எவ்வளவு நீட்டா, எவ்வளவு அதுக்குண்டு தனியான ஒரு அடையாளம் இருக்குது பாருங்க. மலபார் சிக்கன் தனி அடையாளம், தலச்சேரி உணவு முறைகள் தனி அடையாளம், உலகம் முழுவதும் இருக்குது. எங்க போனாலும் அது அவங்க ஸ்டைல. சென்னை ஃபுல்லா இருக்கக்கூடிய கேரளா ரெஸ்டாரண்ட்ல எங்க போனா மலையாளிகள் நடத்தக்கூடியது அவங்க ஸ்டைல தான் பண்றாங்க. மக்கள் விரும்பி சாப்பிடுது. கர்நாடகாவுக்கு போங்க, பாம்பேக்கு போங்க, பெங்களூருக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. ஒரு சமூகத்தினுடைய உணவு கலாச்சாரம் அது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட், ஒரு குசினா மாறுது பாருங்க. அதுல எத்தனை ஆயிரம் பேத்துக்கு வேலை வாய்ப்புகள், எவ்வளவு பெரிய பொருளாதார பரிவர்த்தனைகள் அதுல நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏன் பாய் வீட்டு ஸ்நாக்ஸ்னு ஒண்ணு கூட உருவாகி வரலையே? பாய் வீட்டு பிரியாணி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி வருது. பாய் வீட்டு ஸ்நாக்ஸ், பாய் வீட்டு டீ. ஏன், யார் தடை? இதுக்கு என்ன தடை இருக்குது? ஒரு அற்புதமான ஒரு டீ கான்செப்டை கண்டுபிடிச்சு பாய் வீட்டு டீ அப்படின்னு போடும்போது அதுக்குள்ள வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எஜெண்டா உள்ளுக்கு உழைஞ்சிருக்குது. வெறுமனே டீன்னு இல்லை, பாய் வீட்டு டீன்னு போகும்போது அதுல வந்துட்டு ஒரு கலாச்சார, சமூக, அரசியல் ஒரு 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 பின்புலம் வந்துட்டு உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கும். அதுதான் நமக்கு தேவை.
அதனால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பாய் வீட்டு டீ எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நல்ல இஞ்சி மணக்கும், நல்ல நன்னாரி வேறு மணக்கும். சரியா? சுத்தமாக இருக்கும். பாய் சுத்தமாக இருப்பார், பார்க்கறதுக்கு சுத்தமாக இருப்பார். குளிச்சுட்டு தான் டீ போடுவார், குளிக்காமல் டீ போட மாட்டார். இது இது இதுதான் பண்பாடுகள். பண்பாடுகள் எப்படி வந்துட்டு மாத்துது பாருங்க இன்னைக்கு. இது நிறைய இருக்குது. உணவு மட்டுமல்ல, அவங்களுடைய அந்த உடைகள் இருக்குது, அவங்களுடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த கல்ச்சுரல் எக்கானமியில். இந்தியா வந்துட்டு உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆளுமை மனதை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு பாருங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சாஃப்ட் பவர்னு சொல்லக்கூடிய இந்த கல்ச்சுரல் எக்கானமி. ஹார்ட் பவர்ங்கிறது மிலிட்ரி பவர். சாஃப்ட் பவர்ங்கிறது என்னன்னா, இந்த மாதிரியான உணவு, மியூசிக், சரியா, அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அவங்களுடைய ஒன்று கூடக்கூடிய நிகழ்ச்சிகள், இதெல்லாம் தான் வந்துட்டு அரபுகளை கட்டி போட்டிருக்குது. நீங்கள் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு 17 வயசு பையனுக்கு நீங்கள் வந்து நமக்கு தெரியாது என்னென்ன பாம்பேல என்னென்ன நடிகர் இருக்கலாம், நடிகை இருக்குதா, என்னென்ன பாட்டு புதுசாக வருதுன்னு அவன் பேசுவான், அவன் பாடுவான். அவ்வளோ பெரிய தாக்கத்தேர்வு. அதான் சாஃப்ட் பவர். அதிகாரம் உங்களுக்கு மடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உன் கலாச்சாரத்தை பரப்பு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ரிச் கல்ச்சர், இஸ்லாமிக் கல்ச்சர், முஸ்லீம் கல்ச்சர், மதுரை மக்களுக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம், முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம், அதையும் பிரசன்ட் பண்ணல. அது நல்லா அப்படியே அலங்கரிச்சு பிரசன்ட் பண்றதுல என்னென்ன வகைகள்ல நம்ம வீட்டில் நம்ம அனுபவிக்கக்கூடிய பொருட்கள், அந்த வகையில நம்ம சிந்திக்காம இருந்துட்டோம். இதெல்லாம் தான் நம்ம தூண்டப்படணும். ஆனா இதெல்லாம் யாராவது மக்களுக்கு சொன்னா தான் புரியும். இதை இப்படியும் பண்ண முடியும், பாய் வீட்டு டீயும் கொண்டுட்டு வர முடியும், பாய் வீட்டு ஸ்வீட்ஸ் வட்டலப்பத்தையும் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யாராவது போய் சொல்லி வட்டலப்பத்தை இப்படிலாம் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா தான் புரியும். சொன்னா மட்டும் புரியாது, உட்காந்து பயிற்சி கொடுத்து கொண்டுட்டு வர வைக்கணும். அதை ஃபர்ஸ்ட் செஞ்சு ஒரு முன்மாதிரியை காட்டினா தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வளர்ச்சி அடைஞ்சு வரும். இந்த வேலையை தான் வந்து ஒரு சோசியல் அமைப்பு, சமூக அமைப்பு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இன்னொரு இண்டிவிஜுவலை பாருங்க, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் பாருங்க. உங்களுக்கு தெரியும் சவுந்தரராஜன், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கலாம், பங்காரசாமி, சவுந்தரராஜன் பங்காரசாமி, நாமக்கல்ல ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தார். எங்கே போனாலும் வேலை கிடைக்கல. ஹைதராபாத்துக்கு போனார். ஒரு கம்பெனியில் 3000 ரூபா 2000 ரூபா கொடுத்தாங்க. தெருவா வந்துட்டு அந்த மெடிக்கல் ரெப்பாக வேலை செஞ்சார். ஒன்றும் கதைக்காகலை. அப்பாவும் அம்மாவும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். நேராக வந்தார். ஒரு 5000 ரூபா பணம் தாங்கண்டார். அந்த அம்மா ஒரு 3000 ரூபா பணம் கொடுச்சு 86ல். சரியா? 3000 ரூபா பணம் கொடுத்து என்ன பண்ணார்? 85ல் 5000 ரூபாய்க்கு முதல்ல 3000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு இந்த மாதிரி கோழி குஞ்சை வாங்கிட்டு போய் விட்டார். அது எல்லாம் செத்து போச்சு. 100 கோழி குஞ்சும் செத்து போச்சு. அப்புறமா போய் அந்த அம்மாட்ட நின்றார். அந்த அம்மா, அந்த டீச்சர் வந்துட்டு கையில் இருக்கக்கூடிய வளையலை கழட்டி கொடுத்தாங்க. அதை விற்றுட்டு அதை கொண்டு வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு கொண்டு வந்து ஒரு 100 கோழி குஞ்சை வாங்கி விட்டார். அதுவும் செத்து போச்சு. அவர் விடலை. 3வது ட்ரிப்பு தடுமாறி ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அங்கங்கே பணத்தை பரட்டி கொண்டு வந்து குஞ்சை வாங்கிட்டு வந்து அந்த கோழி குஞ்சோடவே கிடந்தார். அதோடவே பிறண்டு உருண்டு எந்திரிச்சார். 1985ல் உருவாக்கப்பட்ட சுகுணா சிக்கன் 37 வருஷம் ஆச்சு. 17 ஸ்டேட்ல இருக்குது. 22,000 ஃபார்மர்ஸ், 10,500 கோடி ரூபாய் இயர்லி டர்ன் ஓவர், 8,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. இந்தியாஸ் நம்பர் 1 பிராய்லர் ப்ரொடியூசர். 6 மாதத்துக்கு முன்னால் நாமக்கல் எருமப்பட்டிக்கு ஒரு கல்வி நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்போ நாமக்கல்ல எத்தனை கோழி பண்ணைகள் இருக்குது அப்படின்னு ஒரு 1500க்கும் மேற்பட்ட கோழி பண்ணை இருக்குன்னு ஒரு ஹாஜியார் சொன்னாங்க. அதில் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கோழி பண்ணை எத்தனை இருக்கும்? ஒரு 10-15 நிமிஷம் சும்மா இருந்தார். அதுக்கப்புறம் இந்த அங்கே ஒருத்தர் நடத்தினாரு, அது இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியலை. 1500 கோழி பண்ணைகள். இந்த 1500 கோழி பண்ணைகளை உருவாகக்கூடிய கோழியில 70% கன்சியூமர் யாரு? நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 90 விழுக்காடு முட்டைகள் 6 அரபு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. 60 விழுக்காடு கோழிகள் உள்நாட்டிலேயே அது வந்து அது பர்ச்சேஸ் பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது, விற்கப்படுது. அதில் 60-70% முஸ்லீம் சமூகம் முன்னணியில் இருக்குது. ஆனால் உற்பத்தி எங்க? ஏதாவது தடை இருந்துச்சா நமக்கு? நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு பாருங்க. ஜமானன் கரெக்டாக அதை சொன்னாங்க. கம்ஃபர்ட் ஜோன் தான் இந்த சிக்கலுக்கு காரணம். புதிய விஷயங்களை தேடுவது, புதிய ஏரியாவுக்கு பயணிப்பது, ரிஸ்க் எடுக்கிறது. யாரும் செய்ய முடியாத விஷயத்தை நான் செய்யணும். அதில் எவ்வளவு தோல்வியே கிடையாது. கற்றுக்கொள்கின்றேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறத 4 வருஷம் 4 வருஷ காலம் நீங்கள் செலவு பண்ணணும். 6 லட்சம் ரூபா செலவு பண்ணணும்.
6,00,000 செலவு பண்ணி 4 வருஷ காலத்தையும் செலவு பண்ணா தான் இன்ஜினியரிங் சர்டிபிகேட் கிடைக்கும். அனுபவ கல்வி வந்து சும்மா வந்துருமா? உங்க உங்க கழுத்து அப்படி புழிஞ்சு தான் தரும் அனுபவ கல்வி என்பது. உள்ளத்தை குத்தி ரணப்படுத்தி எழுதி வைக்கும், பதிவு வைக்கும். இதுதான் அனுபவம். அந்த அனுபவ கல்வி பெறாம அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைய முடியாத. ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தவன் தான் வாழ்க்கையில சாதிச்சிருக்கான். ரிஸ்க் எடுக்காத யாரும் சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. இவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. I often told young students not to postpone their entrepreneurial plans. அவருடைய தொழில் முயற்சியை நீ தள்ளி போட்டுறாத அப்படின்னு நான் யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்ஸ் யூ கெட் அ ஜாப், உனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா you will fall into a comfort zone. Don't worry about capital. Successful business are created not just by money but ideas. 17 ஸ்டேட்ல நீங்க வச்சிருக்கீங்களே, எப்படி வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அவருடைய பேட்டி இருக்குது யூடியூப்ல. எப்படி உங்களால முடியுது? பாயிண்ட் பாருங்க. கரெக்டா அவருடைய வாழ்வியல் அப்படியே சொல்றாரு பாருங்க. அது யார் செய்ய வேண்டிய விஷயம்னு பாருங்க. 17 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 22,000 ஃபார்மர்ஸ், அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ், அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், இது எப்படி உங்களால மெயின்டைன் பண்ண முடியுது? 8 மணிக்கு தூங்கிடுவேன், 7 மணிக்கு சாப்பிடுவேன், 8, 8:30க்கு தூங்கிடுவேன், 4:30 மணிக்கு எந்திரிச்சு விடியறதுக்குள்ள 6:30, 7 மணிக்குள்ள எல்லா கணக்கையும் முடிச்சிருவேன். வாழ்க்கை முறை. ஒரு தொழில் ஜெயிக்கிறதா இருந்துச்சுன்னா உணவு, உறக்கம், அவருடைய வாழ்க்கை முறை, பண்பாடு, பேச்சு, சிந்தனை எல்லாம் ஷேப் பண்ணப்படணும். மற்ற சமூகத்துக்கு அது எப்படி வேணாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க ஷேப் பண்ணிக்கிறாங்க. முஸ்லிம் சமூகத்துக்கு இது எல்லாத்தையும் ஆன்மீக அடிப்படையில் ஷேப் பண்ணணும். அப்பதான் அந்த சக்சஸ் வந்துட்டு நிலையான சக்சஸா இருக்கும். பண்பாடு, ஆட்டிடியூட் இருக்கும். அறிவை விட ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவு எங்க இருந்தாலும் தேடிடலாம். ஆட்டிடியூடு வந்துட்டு யாராவது ஒருத்தர் பயிற்சி அளிக்கணும். எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்வி கற்றவராக இருந்தாலும் சரி, ஆட்டிடியூடு, நம்மளுடைய குறைகள் நம்மளால வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, யாராவது ஒருத்தரிடம் மனதளவில் நிர்வாணமாக இருக்கணும்பாங்க. மனதளவில் நிர்வாணமாக இருக்கணும், ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு உளி எடுத்து செதுக்க முடியும். இங்கெங்க மிஸ்டேக், அது வலிக்கும். குணங்கள், நம்முடைய இயல்புகள், நம்முடைய பழக்க வழக்கங்களை குத்தி காட்டும் போது, சொல்லி காட்டும் போது வலிக்கும். அந்த வலியை தாங்கினா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். வலியை தாங்காம ஜெயிக்க முடியாது. அதனால ஆட்டிடியூட்ல தர்பியா கிளாஸ் இருக்கு பாருங்க. தர்பியத்துல பண்படாத மனிதன் வந்து மனித இயல்புகள் மாறாது. ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இது. இவங்க எல்லாம் இந்த தானாக அல்லது சரியான ஆசிரியர்கள் மூலமாக அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டவர்கள். அதனால வந்துட்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. 22,000 ஃபார்மர்ஸ் அவங்களை டீல் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மேனுஃபேக்சரிங் பிசினஸ், நாலேஜ் எக்கானமி, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, அந்நிய செலவாணி ஈட்டுதலுக்கு மகத்தான பங்களிப்பு செய்யக்கூடிய உணவு பாதுகாப்புக்கு இதை வச்சு இந்த ஒரு கோழியை, பிராய்லர் கோழியை வச்சு எத்தனை லட்சம் குடும்பங்கள் பிழைக்குது பாருங்க. எத்தனை லட்சம், எவ்வளவு லட்சம் ஹோட்டல்ஸ் இருக்குது, எவ்வளவு பெரிய பொருளாதார பரிவர்த்தனைகள் நடக்குது. ஒரு மனிதனுடைய உழைப்பு, ஒரு மனிதனுடைய சிந்தனை, ஒரு மனிதனுடைய தொலைநோக்கு பார்வை. ஒரு முஸ்லிம் ஃபேமிலியை பாருங்க. 1907 இதை உருவாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். ஆமா, ரூஅப்சான்னு சொல்லி ஒரு டாக்டர்னுடைய சரியான எண்ணம் எப்படி மாறுது பாருங்க. அந்த எண்ணத்துக்கு எவ்வளவு பெரிய பரிசளிக்கிறான்னு பாருங்க. ஒரு யூனானி டாக்டர் டெல்லியில 1900 1910 கடுமையான வெப்பம், நோன்பு காலம். இப்படி நோன்பு காலத்துல இவ்வளவு பெரிய வெப்பமா இருக்குது. நோன்பு துறக்கிற நேரத்துல இவங்க கண்டதையும் குடிக்கிறாங்களே. இதுக்கு ஒரு கான்செப்ட், ஒரு ஃபார்முலா உருவாக்குவோம். அந்த ஃபார்முலா உடலுக்கு, உள்ளத்துக்கு இதமானதா இருக்கணும், உறுப்புகளை வலிமைப்படுத்த விதமாகவும் இருக்கணும். இந்த நீயத்து இருக்குது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எண்ணம் போல வாழ்வு தானே. எங்க நீங்க சுத்தி சுத்தி எதுக்கு போனாலும் சரி, நீயத்துல தான் போயிட்டு நிற்கும். அது சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா இருக்கும். சின்ன முயற்சி போதும். அந்த நீயத்து, சின்ன முயற்சி மகத்தான வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும். நீங்க கற்பனைகளை எட்ட முடியாத வெற்றிகளை கொண்டு வந்து தரும். நீயத்து மட்டும் சரியா இருக்கிறது. அந்த நீயத்து வந்து இவருக்கு அதன் அடிப்படையில் ஒரு ஃபார்முலா உருவாக்குனார். 27 வகையான மூலிகைகள் சேர்த்து ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை உருவாக்குனார். ரூஹப்சான் அதுக்கு பேர் வச்சார்.
ஆமா, உயிருக்கு வலுவூட்டக்கூடியது. 1907 ஹக்கீம் அப்துல் மஜீத், ஹக்கீம்னா மருத்துவர்னு அர்த்தம், அவர் உருவாக்குனது. பிறகு இவருடைய குடும்பம் பெருகுது. குடும்பம் பெருகி 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 இந்த ரூஹ் அப்சா வந்துட்டு அந்த அந்த நீயத்து காரணமா வந்துட்டு மக்களுடைய வாழ்க்கையிலே ஒண்ணா மாறி போகுது, உணவுகள்ல ஒண்ணா மாறி போகுது. இது இல்லாம விழாக்களே கிடையாது, வீட்டுல வந்துட்டு விசேஷமே கிடையாது, அந்த அளவுக்கு மாறி போகுது. முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாத்திட்டையும் மாறி போகுது. பிறகு 47 நாடு பிரிவினை ஆகுது. இவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலவங்க பாகிஸ்தானுக்கு போறாங்க. பாகிஸ்தான்ல ரூஹ் அப்சான் ஆரம்பிக்கிறாங்க. பிறகு ஒரு டீம் கிளம்பி போய் பங்களாதேஷ்ல ஈஸ்ட் பாகிஸ்தான்ல ஆரம்பிக்கிறாங்க. பிறகு பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரியுது. இப்போ 3 நாடுகள்லையும் ரூஹ் அப்சா உற்பத்தி செய்யப்படுது. ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆனிச்சு. கடைகோடி வரைக்கும் கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரத்துல எல்லாம் இந்த பாகிஸ்தான் மேட் இன் பாகிஸ்தான் ரூஹ் அப்சா கிடைச்சி நோம்பு நேரத்தில் பாகிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் பண்ணாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லா இருக்குது. 113 வருஷம் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஒரே ஒரு இடத்துல கரை ஏற்பட்டுச்சு. இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. எங்க தெரியுமா? பங்களாதேஷ்ல உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருள்ல ஒருத்தர் வந்துட்டு ஒரு வழக்கு போட்டார். இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய 24 வகையான மூலிகைகளும் இதுல இருக்குதா, அதனுடைய மாலிகூல்ஸ் இதுல இருக்குதா, எங்க லேப்ல செக் பண்ணி ப்ரூஃப் பண்ணார். இல்ல 6 கம்மியா இருக்குது. பங்களாதேஷ் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிடுச்சு. நீங்க சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னு. இவங்க விளக்கம் கொடுத்து பார்த்தா எங்களுக்கு அது கிடைக்கல, அதெல்லாம் பேச்சு இல்லை. நீங்க போட்டது 24 இன்க்ளூட் ஆயிருக்கணும். இல்ல. பிறகு மன்னிப்பு கேட்டு தண்டம் கட்டி இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த 113 வருஷத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயம். இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிறத இது வளர்ந்து வரவனையும் இவருடைய மனைவி பார்த்தாங்க. 115 ஆண்டுகள் ஆயிடுச்சா பாருங்க. இந்திய துணை கண்டத்தினுடைய கலாச்சாரம் கல்ச்சராகவே மாறி போயிடுச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு நீங்க போங்க, ஈரானுக்கு, எங்க போனாலும் சரி ரூஹ் அப்சா இல்லாம விழாக்களே கிடையாது. அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அந்த ரூஹ் அப்சாவினுடைய ஃபார்முலா வந்து வக்ஃப் செஞ்சிடறாங்க. இது விரிவாகம் ஆயிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் யாராவது தனிப்பட்ட நபர்கள் உரிமை கொண்டாடிடுவாங்க. என் கணவர் வந்துட்டு சமூகத்தினுடைய நிலை கருதி உருவாக்குனது. எவ்வளவு பெரிய உயர்வான எண்ணம் பாருங்க. அதுல இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஷேர் வந்துட்டு பப்ளிக் ஃபண்டா மாறுது. அதுல வரக்கூடிய வருவாய் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 இடத்துலையும் ரூஹ் அப்சா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், நாலேஜ் பிஸ்னஸ் பிளஸ் சேரிட்டிங்கிற ஒரு அற்புதமான சிந்தனை இணைஞ்சதுனால அல்லாஹ் 113 வருஷமா பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு. நாலேஜ் எக்கானமி இங்க பாருங்க. இது ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பாருங்க. கேரள முஸ்லீம்கள், தமிழக முஸ்லீம்கள், சரியா, 2 பேரும் சமகாலத்தில் தான் கல்ஃபுக்கு போனாங்க. இப்படித்தான் போனாங்க. 1950 60களில் தான் வந்துட்டு கல்ஃபில் போகிறோம். அதுக்கு முன்னால் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்த மக்கள் 50 வரைக்கும். அதனால தான் அவங்களுக்குன்னு ஒரு சரியான உணவு கலாச்சாரம் கிடையாது, ஒரு மருத்துவ கலாச்சாரம் கிடையாது. எப்போவாவது உணவு கிடைக்குதோ அப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு ஆட்டை அறுத்து அதை சுட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் எப்போவாவது தான் கிடைக்கும். அதே மாதிரி எப்போவாவது தான் மீன், அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் உணவு கலாச்சாரம் அவங்கள்ட்ட கிடையாது. அந்த நேரத்தில் திடீரென்று அந்த ரிசோர்ஸ் வந்ததுனால, ஆயில் கிடைச்சதுனால அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் ஆரம்பத்தில் தேவைப்பட்டுச்சு. ரோடு போடுறது, போர்ட் கட்டுறது, விமான நிலையம் கட்டுறது, எலக்ட்ரிசிட்டி கொண்டுட்டு வர்றது, இதுக்கு லேபர்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அது வரைக்கும் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் ஷரியாவின் அடிப்படையில் பார்த்து தான் ஆண்கள் எத்தனை மாதம் பிரிஞ்சிருக்கணும், எத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்கணும், எப்படி பிரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் ஷரியத்தின் அடிப்படையில் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் யூகே கவர்மெண்ட்டும் நீ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகாது, 2 வருஷம் கான்ட்ராக்ட் போடு, 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான், 1 மாதம் இல்லை 2 மாதம் லீவுன்னு கான்ட்ராக்ட் போடுங்கிற கருத்தை கொண்டு போய் சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் கல்ஃப் கவர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு லேபர் கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சாங்க. வந்தால் 2 வருஷம், 2 வருஷத்துக்கு 2 மாதம் லீவு, போக்குவரத்துக்கு டிக்கெட்டு, இதெல்லாம் வந்துட்டு போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனிச்சு. இது எல்லாத்தையுமே அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் தான் கற்று தந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது, இன்னைய வரைக்கும் செய்கிறது வந்துட்டு 6 அரபு நாடுகளுக்கும், அமெரிக்காவும், யூகேயும், யூரோப்பியன் ஃப்ரான்ஸும், யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸ் தான். அதனால் அதை தாண்டி சிந்திக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. இப்போ அரபு நாடுகளுக்கு கூலி வேலை பார்க்க சென்ற இவர்களுடைய பிள்ளைகள் இந்த 2 சமூகத்தையும் மைண்டில் கொண்டுட்டாங்க. தமிழக முஸ்லீம் சமூகம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டங்கள் அரபுலகத்தோடு தொடர்பில் இருக்குது, போக்குவரத்தில் இருக்கக்கூடியதுக்கு, மதுரையும் சேர்த்து தான் சொல்ல 12 மாவட்டங்கள் இருக்குது.
அரபு நாடுகள் வணிகத்தில் வியாபாரத்தில் பொருளீட்டக்கூடியதாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கேரளாவிலேருந்து சென்றவர்கள் லேபரா சென்றவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போய் சின்ன சின்னதா ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னலாக அவங்கள்ட்ட அந்த அந்த இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உணவு கலாச்சாரம் இருந்ததுனால அங்கே போய் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு கிராமத்தையா தேடி 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 போய் போய் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். 4 பேரும் வேலை செய்வாங்க. யாரும் கல்லாவே இருக்காது. கல்லாப்பட்டியே இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்கும் காசு போடுறதுக்கு மட்டும். யாராவது கல்லாப்பட்டியில் போய் உட்காந்து நான் தான் முதலாளின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால கல்லாப்பட்டி இல்லாமல் 4 பேரும் முதல் போட்டு 4 பேரும் சம அளவுக்கு உழைப்பை கொடுத்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் அவர்கள் உழைத்தார்கள். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். சரியா? வணிகத்தை வந்துட்டு கையில் எடுத்தாங்க. சின்ன 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 கடைகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ஜிசிசியில் எங்க நான் ஒரு அரபு நாடும் தெரு தெருவா அலைஞ்சிருக்கிறேன். எங்க நீங்க போனாலும் சரி மலையாளி இல்லாத ஊரே இருக்காது. கூலிகளாக சென்ற மலையாளிகள் அரபு நாடுகள் சிறு சிறு தொழிலை துவங்கினார்கள். அந்த இலக்கு எப்படி இருக்குது பாருங்க. இலக்கு தான் நம்மளை மூவ் பண்ண வைக்கும். படுத்திருக்கவனை எழுந்திருக்க வைக்கும். அதிகாலையில் எழுந்திருக்க வைக்கும். சிந்திக்க வைக்கும். ஓட வைக்கும். இது குறித்து தேட வைக்கும். வேலைகள் அடுத்தடுத்த கட்டத்தை வேலை செய்ய வைக்கும். யாரையா போய் சந்திக்க சொல்லும். இலக்கு இல்லைன்னு வச்சுக்கங்க, படுத்திருக்க எந்திரிக்கவே மாட்டான். ஏன் எந்திரிக்கணும், ஏன் குளிக்கணும், இஷ்டத்துக்கு குளிக்கிறது, இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இலக்கு இல்லாதவங்கள்ட்ட நோய்கள் சீக்கிரம் வந்துடும். சிந்தனையில் வந்துட்டு நான் கை வலிக்கிற மாதிரி இருக்குதே, கால் வலிக்கிற முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற இதெல்லாம் எண்ணத்துக்கு வந்துடும். அவனுடைய இலக்கு கண்ணுக்கு தெரியல, மனசுல நிக்கல அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கக்கூடிய பலா எல்லாம் மனசுல ஏற ஆரம்பிச்சிடும். வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, யாராவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை பிடிச்சி பூதாகாரமா பெருசுப்படுத்திக்கிட்டே காலம் ஃபுல்லா வந்துட்டு இலக்கு இல்லாம இருக்கக்கூடியவன்ட்ட வந்துட்டு கணவன் மனைவி வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்துல பெரும் போர் நடந்துடும். ஒண்ணுமே இல்லை பேசுறதுக்கு, பேச ஆரம்பிச்சோன்னே சண்டை வந்துடும். அந்த இலக்கு சரியா இருந்ததுனால 40 வருஷம் 26 பில்லியனஸ் உருவாகி வந்திருக்கிறாங்க. இத்தனைக்கு ஸ்கிராட்சில இருந்து உருவாகி வந்த சமூகம். தமிழக முஸ்லிம்கள் மாதிரி வணிகத்தில் இருந்து கிழக்கு ஆசியா நாடுகளுக்கு போக்குவரத்துல வணிகத்தில் இருந்த சமூகம் அல்ல, போர்கள்ல வீழ்த்தப்பட்ட சமூகம் கேரள சமூகம். 1921 போர்ல மாப்பிள்ளா கழகத்துல சரியா, பிறகு வந்துட்டு ஏற்பட்ட பிரிட்டிஷ்காரர்களுடைய ஏற்பட்ட மோதல் 47ல 1920 1919 1921 தொடர்ந்து போர்கள். மாப்பிள்ளா கழகம், கிலாஃபத் இயக்க கழகம், அதுக்கு முன்னால் 500 வருஷம் போர்கள், போர்ச்சுகீசியர்களுடைய போர்கள். தொடர்ச்சியா போர்லயே ஜிகாதிலே இருந்த சமூகம், எல்லாவற்றையும் இழந்த சமூகம். உயிர் பிழைப்பதற்காக தமிழகம் முழுவதும் வந்திருக்கிறாங்க. பல ஊர்களில் மதரசாக்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரம்பலூருக்கு போனீங்கன்னா மௌலானா மதரசான்னு ஒன்று இருக்குது. அது தனி ஒரு நபர் உருவாகி வந்தது. நாகப்பட்டினத்துக்கு போய் பாருங்க, எல்லாம் வந்து சிதறடிக்கப்பட்ட சமூகம். அந்த சமூகம் ஸ்கிராட்சிலேருந்து உருவாகி வந்து 40 வருஷத்துல 26 பில்லியனஸ் உருவாகி வந்திருக்காங்க. இந்த பில்லியனஸ் அந்த சமூகத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நீதியரசர் ராஜேந்திர சச்சார் வந்துட்டு கிளியரா கரெக்டா ஃபைனலா ஒரே வார்த்தையில முடிச்சார். இந்திய முஸ்லிம்கள் கேரள முஸ்லிம் சமூகத்தை ஃபாலோ பண்ணா போதும், அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துடும். 50 வருஷம் தமிழகத்தேன்னு 50 வருஷம் 60 வருஷம் முன்னிலையில் இருக்கிறாங்க. எஜுகேஷன்ல, எக்கானமியில, கல்ச்சர்ல, எல்லாத்துலேயுமே 26 பில்லியனஸ் உருவாகி வந்திருக்கிறாங்க. கேரள அரசியல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் உருவாகி வந்திருக்கிறார்கள். இவர்களை மீறி கேரள அரசியல் கிடையாது. அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும். ஒரு ஊர்ல ஒரு எம்எல்ஏ அவருக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருது? திரைப்படங்கள். இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமா இருக்குது. ஒரு முக்கியமான ஹீரோஸ் நடிக்கக்கூடிய படத்துலையும் ஒரு சரியான கேரக்டர், முஸ்லீம் கேரக்டரை கொண்டுட்டு வா செய்யப்படுது. இங்க அப்படி இல்லை, ஃபண்டு புழங்குது, ஆனா எஜெண்டா இல்லை. தமிழ் திரைப்பட உலகத்திலையும் முஸ்லீம்களுடைய ஃபண்டு நிறைய புழங்குது, கோடிகள்ல புழங்குது, லாபம் மட்டுமே குறிக்கோளா இருக்குது, எஜெண்டா இல்லை. ஒரு முஸ்லீம் கேரக்டர், சரியான கேரக்டரை கொண்டுட்டு வா. கேரளாவில் அப்படி இல்லை, அது செய்யறாங்க. அதுக்கு எதிராக அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்தா கூட இதை வந்துட்டு கிளியரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஃபுல்லா. இந்த ஜெனரேஷன் இருக்கு பாருங்க, இந்த ஜெனரேஷன் இருக்கு பாருங்க, இதனுடைய அடுத்த ஜெனரேஷன் எப்படி உருவாக்குது அப்படின்னா, ஜிசிசிக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல யார் தேவை, அதை எப்படி உருவாக்குறது? இதுக்கான ஆராய்ச்சி, இதுக்கான அமைப்புகள், சங்கங்கள் இயங்கிக்கிட்டே இருக்குது. இங்கேயே ஒரு கஃப்டேரியா எப்படி வைக்கணும், ஒரு கேன்டீன் எப்படி வைக்கணுங்கிற பயிற்சி மலபார்ல கொடுக்கப்படுது, காசர்கோடுலையும் கண்ணூர்லையும் கொடுக்கப்படுது. கல்ஃப்ல போய் ஒரு கஃப்டேரியா என்ன வைக்கணும், எப்படி வைக்கிறது, எந்த மாதிரி இடத்தை செலக்ட் பண்றது, அதுக்கு சமூக அமைப்புகள் இதை நோக்கி நகரணும். இதுதான் ஒரு சமூகத்தை ஆற்றல் படுத்தக்கூடியது. அறிவும் பொருளாதாரம் தான் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆற்றல்கள்.
அறிவும் பொருளாதாரமும். இவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணாங்க, அரபு நாடுகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தனர். அடுத்து 15-20 வருஷத்துல கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு யார் தேவைப்படுவாங்க, இதனுடைய டிரைவிங் ஃபோர்ஸ்ல உட்கார்றதுக்கு, எம்ப்ளாயா போறதுக்கு இல்ல, எங்க வேலை கிடைக்கும் இல்ல, ஓட்டுநர் இடத்துல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வழி நடத்திட்டு போறதுல உட்கார்றதுக்கு யார் தேவை, எத்தகைய ஸ்கில் உடையவங்க தேவை, எத்தகைய கல்வி அறிவு உடையவங்க தேவை அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கேற்று தன் பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. ஒரு 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 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஜிடெக்ஸ் 50 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கேரளாவில் இருந்து போய் எல்லாம் யங் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே நாலேஜ் எக்கானமி, கல்வி, ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, பிராண்டு, பிசினஸ், ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. கல்விக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ஆராய்ச்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, கண்டுபிடிப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, பிராண்டா கொண்டு வரதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அது மார்க்கெட் கொண்டுட்டு வரதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து துபாயில இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. கேரளா கவர்மெண்ட்டும் துபாய் கவர்மெண்ட்டும் ஃபுல் சப்போர்ட்டோட ஆச்சா. அடுத்தது பாருங்க, ஏர் கேரளாங்கிற ஒரு அவியேஷன் செக்டார்ல ஒரு ஒரு கம்பெனியே உருவாக்கி இருக்கிறாங்க. கொச்சிக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கும் ரெகுலர் போக்கு, ஏன்னா அங்கே தான் ஜாஸ்தி போக்குவரத்து, திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு, இதுக்கு வந்துட்டு ரெகுலர் இது இருக்கு பாருங்க. எல்லா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்டோடையும் கனெக்ட் ஆகிருக்குது. ஏர் கேரளாண்டு ஒரு தனி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அஃபி அகமது, அய்யூப் கல்லடா, அவங்க 2 பேரும் சேர்ந்து, அவங்க தான் வந்து மேனேஜிங் டைரக்டர்ஸ். அதனால அதை வச்சு பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து பக்காவான டீடு போட்டு, ஒப்பந்தம் போட்டு, அதை வந்துட்டு ஒரு ஒரு லிஸ்டட் கம்பெனியாக உருவாக்கி அதன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் லோக்கலில் அவங்க அவங்க நடத்தலாம், பிறகு வந்துட்டு அவுட் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு. எந்த ஸ்டேட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டும் செய்யலை, யாராலும் செய்ய முடியலை. தனிப்பட்ட நபர்கள் அங்கங்கே செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து, ரெண்டாவது இதில் இது மதம் கிடையாது, சாதி கிடையாது, மொழி அடிப்படையில் வணிகர்களாக, உழைப்பாளிகளாக போனாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கூலி தொழிலாளர்களாக, பிறகு ட்ரேடர்ஸா மாறினாங்க. சரியா? அடுத்த ஜெனரேஷன் என்னவா மாறி இருக்குது, டெக்னோபிரினர்ஸா மாறி இருக்குது. தொழில்நுட்பத்திலே தொழில் செய்யக்கூடிய, வணிகம் செய்யக்கூடியவர்கள். அதான் வந்துட்டு நாலேஜ் எக்கானமி எப்படி மாறி இருக்கு பாருங்க. இதுல பெரும்பகுதியினர் கோயம்புத்தூர்ல படிச்சவங்க, சென்னையில படிச்சவங்க, இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சவங்க. கேரளாவில் எந்த கட்சி ஆட்சியை பிடிச்சாலும் சரி, அந்த கட்சி கல்ஃப் கண்ட்ரிஸோடு நெருக்கமாக இருக்கும். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அது பிஜேபி காரனாக இருந்தாலும் சரி. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னும் சொல்ல போனால் யுஏஇனுடைய அம்பாசிடராக வந்துட்டு யூசுப் அலியை தான் வந்துட்டு உலக நாடுகளுக்கு அனுப்பிச்சாங்க. யுஏ கவர்மெண்ட், அபுதாபி கவர்மெண்ட், இது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டுட்டு வரதுக்கு அம்பாசிடரா பாருங்க. கேரளா முஸ்லீம்களுடைய ட்ரேடர்ஸாக இருந்தவங்க டெக்னோபிரினர்ஸாக மாறி இருக்கிறாங்க. ட்ரேடிங்லேயும் இருக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதுக்கு மாற்றுறாங்க. தமிழக முஸ்லீம்கள் போனவங்க அன்னைக்கு லேபராக போனவங்க இன்னைக்கு லேபர்ஸாகவும் எம்ப்ளாயீஸாகவும் இருக்கிறாங்க. ஒரே கட்டத்தில் போன 2 மாநிலங்களுடைய முஸ்லீம்கள். இவங்களுக்கு வழிகாட்டுதல் கரெக்டாக இருந்துச்சு. இது போன்ற வகுப்புகள், வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி யார் முன்னுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உதவி செய்வதற்கான தூண்கள் இருந்துச்சு. அவங்க ஒரு ப்ராஜெக்டா கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான டெக்னிக்கல் டீம் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது, பல ஆர்கனைசேஷன்ல இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் டீம் இருக்குது. இப்படி ஒரு சப்போர்ட் பண்றதுக்கான டீம் இருக்குது. எல்லா தூணையும் கட்டமைச்சதுனால அவங்களால சக்சஸ் பண்ண முடியுது. அந்த சக்சஸ் சஸ்டெயின் பண்ண முடியுது. தமிழக முஸ்லீம்களுடைய வணிகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் இதுதான் வந்துட்டு நம்மளை சுற்றி நடந்திருக்கக்கூடிய விஷயங்களும், கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய இப்போவும் இருக்கக்கூடிய சமூகங்களுடைய நிலை. நம்மளுடைய நிலை என்ன? 80% இதுதான் நம்முடைய தொழில். எந்த மாற்றமும் இல்லாமல் வந்துகிட்டு இருக்குது. 80% அன்றண்ட காலத்தில் எது வந்துட்டு அதிகமான மக்களால் வாங்கப்படுதோ அதை விற்பனை செய்யக்கூடியவர். செல்போன் ஜாஸ்தியாக பயன்படுத்தப்படுதா, செல்போன் பிஸ்னஸ் பண்ணுறது. கண்ணாடி ஜாஸ்தியாக படம், கண்ணாடி கடை வைக்கிறது. மளிகை சாமான் மளிகை கடை வைக்கிறது. இதுலேயே தான் நம்ம வந்திருக்கோம். ட்ரேடிங்லேயே வந்திருக்கிறோம். புரோட்டா கடை, பிரியாணி கடை, செப்பல் கடை, மளிகை கடை, கோழிக்கடை, வெளிநாடு. ஏறக்குறைய 80% தமிழக முஸ்லீம்களுடைய, 20% வேறு விதமாக இருக்குது. இதுதான்
பொருள் வாங்கி பொருள் விற்கும் வியாபார முறையில் தொழில் சாம்ராஜ்யங்களை கட்டமைப்பதும் நவீன காலத்தின் பொருளாதாரத்தை அடைவதும் ஏறக்குறைய முடியாத காரியம். 90க்கு பிறகு மாறிடுச்சு, சூழல் மாறிடுச்சு. மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு தான் இந்த பட்ஜெட் முழு கவனம் செலுத்தும். 90க்கு பிறகு, 90க்கு முன்னால வேற. 90களுடைய பொருளாதாரம் வணிக பொருளாதாரம், 90க்கு பிறகு உற்பத்தி பொருளாதாரம். முதல்ல மாருதி 800 கார் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு எத்தனை கார் கம்பெனி வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது பாருங்க. அதனால கவர்மெண்ட் வந்துட்டு அதைத்தான் ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ணுது. கண்டுபிடி, உற்பத்தி பண்ணு, மேனுஃபேக்சர்